ரீசெண்டா நம்ம வந்து ஒரு 18 ஏக்கர்ஸ்ல திருப்பி நம்ம ஸ்டைல்ல விஐபி ஸ்டைல்ல டிடிசிபி ரெரா பேங்க் லோன் வசதியோட சைட்டை சுத்தி காம்பவுண்ட் வால் ஃப்ரண்ட்ல ஆர்ச் கேட் வாட்டர் ஃபெசிலிட்டி ஸ்ட்ரீட் லைட்ஸ் இபி ஃபெசிலிட்டி இது எல்லாமே பண்ணி நம்ம வந்து ஒரு 18 ஏக்கர் லான்ச் பண்ண போறோங்க. ஸோ அதனால தான் நம்ம முன்னாடியே உங்களை இன்வைட் பண்ணி இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக. கண்டிப்பா சார். ஏன்னா விஐபியோட சைட் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பேசிக் அம்யூனிட்டிஸ்ல இருந்து பக்காவா செக்யூரிட்டி பர்பஸ் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருவீங்க. ஸோ தட் உடனே வீடு கட்டுறதுக்கு வந்து அந்த ஆஸ்பெக்ட்ல பாக்குறப்ப உடனே வீடு கட்டலாம். ஏன்னா இது ஆல்ரெடி பயங்கரமான ரெசிடென்ஷியல் ஏரியாவா இருக்கு, ஆல்ரெடி டெவலப்மெண்ட்டும் இருக்கு. இந்த சூலூர் பொறுத்த வரைக்கும் நியர்லி நான் ஒரு சென்ட் 50,000 ரூபாயில இருந்து இந்த வளர்ச்சியை நான் பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா இப்போ கரண்ட்லி எல்லாருக்கும் என்ன டவுட் இருக்குன்னா 50,000 ரூபாயில இருந்து இப்போ நியர்லி லேக்ஸ்ல வந்துருச்சு, 8 to 10 lakhs வரைக்கும் வந்துருச்சு சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாவேவும். அப்ப இதுக்கப்புறம் எது வரைக்கும் போகும்? ஏன்னா இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றவங்க யோசிப்பாங்க இல்லையா, ஆல்ரெடி டெவலப் ஆயிருச்சு, இப்போ இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு இன்னொரு சின்ன growth-ஓட நின்றுமோ அப்படின்னு யோசிப்பாங்க. எது வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் மேடம் இது ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு வந்து கோயம்புத்தூர் நம்ம ஜங்ஷன் எடுத்துக்கும் போது கோயம்புத்தூர்ல இருந்து தூரமா இருந்த சிங்காநல்லூர் அப்படின்ற ஊர் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு 10 லட்சம் சென்ட்டுக்கு வரும்போது இதுக்கு மேல போகுமா அப்படின்னு இன்னைக்கு எதிர்பார்த்தாங்க. நம்ம இன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லையே. 25 lakhs-க்கு இன்னைக்கு வந்து பர் சென்ட் நமக்கு இன்னைக்கு வந்துருச்சு. சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் ஒட்டியா இருக்கட்டும், இல்ல அந்த சுத்து வட்டார பகுதிகளா இருக்கட்டும், வெளியில இருந்த ஒரு ஊர். அதே மாதிரி தான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இந்த பிரைஸ் வந்துட்டா இது ரொம்ப ஜாஸ்தியோ அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு மத்தியிலேயே இது ஜாஸ்தி கிடையாது. இதுக்கப்புறம் வரப்போற வளர்ச்சி தான் ஜாஸ்தி.